அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் வியாழக்கிழமை முக்கிய சந்திப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் வியாழக்கிழமை ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ளது. இதனை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்ர் அல் புசைதி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா தனது ராணுவ முன்னெடுப்புகளை அதிகரித்து வருவது சூழ்நிலையை மேலும் பதற்றமாக மாற்றியுள்ளது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் தற்போது அணு விவகாரம் குறித்து மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அணு திட்டம் அமைதிக்கானதுதான் என்பதற்கு முழுமையான கண்காணிப்பு முறையை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஏன் ஈரான் தனது நாட்டிலேயே யுரேனியம் செறிவூட்ட வேண்டும் என்ற கேள்விக்கு அது தேசிய மரியாதை மற்றும் பெருமை சார்ந்த விஷயம் என்று அவர் பதிலளித்தார். எங்கள் விஞ்ஞானிகள் உருவாக்கிய தொழில்நுட்பத்தை எளிதில் கைவிட முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கண்காணிப்பின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும் நான் புரோலிபரேஷன் ட்ரீட்டி ஒப்பந்தத்தின் பொறுப்பான உறுப்பினராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமா காலத்தில் கையெழுத்தான ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒப்பந்தத்தை விட புதிய ஒப்பந்தம் சிறப்பாக இருக்கலாம் என ஈரான் தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆனால் ட்ரிட்டா பார்சி உள்ளிட்ட சில ஆய்வாளர்கள் அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக ஒப்பந்தம் எட்டுவது சவாலாக இருக்கலாம் என கூறியுள்ளனர். மொத்தத்தில் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள இந்த முக்கிய பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஈரான் உறவில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை உலக நாடுகள் கவனித்து வருகின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.